டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பொறியியல் படிக்க விண்ணப்பித்த மாணவர்களே, டிஎன்இ ரேங்க் லிஸ்ட் ஜூலை 1 அதாவது நாளை வெளியாகிறது. ரேங்க் லிஸ்ட் என்றால் என்ன? டிஎன்இஏ ரேங்க் லிஸ்ட் என்பது பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த அனைத்து தகுதியான மாணவர்களுக்கும் வழங்கப்படும் மாநில அளவிலான தரவரிசை பட்டியலாகும். நீங்கள் +2வில் படித்த கணிதம், இயற்பியல், வேதியியல் மதிப்பெண்கள் நார்மலைசேஷன் முறையில் கணக்கிடப்பட்டு இந்த ரேங்க் வழங்கப்படுகிறது. இந்த ரேங்கை அடிப்படையாக கொண்டே கவுன்சிலிங் நடைபெறும். ரேங்கை எப்படி பார்க்கலாம்? டிஎன்இஏ அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லுங்கள். உங்கள் பதிவு செய்யப்பட்ட இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மூலம் லாகின் செய்து உங்கள் ரேங்கை அறிந்து கொள்ளலாம். ரேங்க் லிஸ்டில் பொதுவாக 2 ரேங்குகள் இருக்கும். ஒன்று ஜெனரல் ரேங்க், 2 கம்யூனிட்டி ரேங்க். ஜெனரல் ரேங்க் அதாவது பொது தரவரிசை தமிழ்நாட்டில் டிஎன்இஏக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களையும் அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் தரவரிசையாகும். இதில் சமூக ஒதுக்கீடு பார்க்கப்படாது. அனைவரும் ஒரே பட்டியலில் வரிசைப்படுத்தப்படுவார்கள். ஓப்பன் காம்படிஷன் இடங்கள் இந்த ரேங்க் அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. உதாரணம், உங்களுடைய ரேங்க் ஜெனரல் ரேங்க் 8500, அதாவது தமிழ்நாடு முழுவதும் 8499 மாணவர்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளனர். 2 கம்யூனிட்டி ரேங்க் சமூக தரவரிசை நீங்கள் குறிப்பிட்டுள்ள கம்யூனிட்டி மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ரேங்க். உதாரணமாக பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்றவை. இவற்றில் எது உங்களுடைய சமூக கம்யூனிட்டியோ அதை சார்ந்து உள்ள மாணவர்களுக்குள் மட்டுமே வழங்கப்படும் ரேங்க் ஆகும். உங்கள் சமூக ஒதுக்கீட்டு இடங்களில் போட்டியிட இந்த ரேங்க் பயன்படும். உதாரணம், உங்களுடைய கம்யூனிட்டி பிசி என்றும் உங்களுடைய ஜெனரல் ரேங்க் 8500 என்றும் பிசி கம்யூனிட்டி ரேங்க் 2100 என்றும் உள்ளதாக வைத்துக்கொண்டால், தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் 8500வது இடத்தில் இருந்தாலும் பிசி மாணவர்களுக்குள் மட்டும் நீங்கள் 2100வது இடத்தில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஜெனரல் ரேங்க் மற்றும் கம்யூனிட்டி ரேங்கில் எது முக்கியம்? 2 ரேங்குகளும் முக்கியமானவை. ஜெனரல் ரேங்க் ஓப்பன் காம்படிஷன் இடங்களுக்கு பயன்படும். கம்யூனிட்டி ரேங்க் உங்கள் சமூக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு பயன்படும். கவுன்சிலிங்கில் எந்த பிரிவில் உங்களுக்கு முதலில் இடம் கிடைக்கிறதோ அந்த இடமே ஒதுக்கப்படும். உயர்ந்த ஜெனரல் ரேங்க் கொண்ட ஒதுக்கீட்டு சமூக மாணவர்களும் ஓசி இடங்களை பெற முடியும். அதாவது பிசி மாணவர் அவருடைய ஜெனரல் ரேங்க் உயர்ந்த ரேங்காக இருக்கும் பொழுது அவர் ஓசி இடங்களை பெற அதிக வாய்ப்புள்ளது. ஜெனரல் ரேங்க் என்பது அனைவருடனான உங்கள் தரவரிசையாகும். கம்யூனிட்டி ரேங்க் என்பது உங்கள் சமூக மாணவர்களுக்குள் உங்கள் தரவரிசையாகும். உங்கள் ரேங்க் எதிர்பார்த்தபடி இல்லை என்றாலும் பரவாயில்லை. கடந்த ஆண்டு கட் ஆஃப்களை பார்த்து சரியான கல்லூரி மற்றும் பிரிவுகளை தேர்வு செய்தால் நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். இந்த வீடியோவை சேமித்து பொறியியல் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கனவு கல்லூரியில் சேர மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.